சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே காலேஜில் சேர பணமும் கிடைக்க இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அந்த ராஜாங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்பாடு பண்ண விருந்தும் வேண்டுதலும் நடந்ததோ இல்லையோ, என் பொண்ணு தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே காலேஜ் படிப்புக்கு தேவையான அம்புட்டு பணமும் இங்கே மொய் விருந்து மூலமாக கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இங்கே வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் தமிழ் செல்வியை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் கடன் வாங்கியிருந்தா கூட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், ஆனால் மொய் விருந்து மூலமாக வந்த பணத்தை வச்சு தமிழ் செல்வி புத்திசாலித்தனமாக காலேஜ்லேயும் சேரப்போறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே இதை கேட்ட கருப்பு சொல்கிறாரு, என்ன சித்தப்பா நீங்கள், நம்ம தமிழ் செல்வியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். மொய் விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் தமிழ் செல்வியை எம்பிட்டு பாராட்டி பேசினாங்க. நம்ம ஊரில் இருக்கிற தமிழ் செல்வி படித்து டாக்டர் ஆகினா நமக்கு தான் பெருமைன்னு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சதுனால இங்கே அதே மாதிரி நல்லபடியாக படித்து தமிழ் செல்வியும் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சால் அதுவே போதும். ஆனால் பெரிய வேண்டுதலை செய்யணும், அங்கே பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு ராஜாங்க ஐயா வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு போனதை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் தமிழ் செல்வி நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தப்பா அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாய்யா, இங்கே நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல. கடன் வாங்க போன இடத்துல என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி பேசினாங்க. எப்படி என் பொண்ணு படிப்புக்கு நான் உதவி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இங்கே தமிழ் செல்வி யோசித்த மாதிரியே எல்லாம் நல்லதாக நடந்துருச்சு. வசந்தி, நாளைக்கே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் நீயே காலேஜில் சேர்த்து விட்டுரு. நல்லபடியாக என் பொண்ணு தமிழ் செல்வி படித்து முன்னேறணும். இங்கே தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லைன்னு யாரெல்லாம் தமிழ் செல்வி அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க எல்லாருக்கும் புரிய வரணும் அப்படின்னு செல்லப்பாண்டி ரொம்ப சந்தோஷமாக வசந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தமிழ் செல்வியோட தங்கச்சி தனம், அக்கா உன்னை மாதிரி நானும் புத்திசாலித்தனமாக நல்லா படிக்கணும்னு எனக்கு இப்போதாங்க்கா ஆசை வருது. நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக படித்து முன்னேறணும், அதுதாங்க்கா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஆசையும்னு சொல்ல நீ கவலையே படாத. நான் கண்டிப்பாக படிப்பேன். என் வாழ்க்கைக்கு என் படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தானோ. யாரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நானே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டதுனால கண்டிப்பாக இனி யாரையும் நம்ப மாட்டேன். படிப்பு தான் முக்கியம்னு நல்லா படித்து டாக்டர் ஆவேன். என் முன்னாடி எதிர்த்து நின்று தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டுவேன். சரி, நாளைக்கு காலேஜுக்கு போகணும், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி தனத்துக்கிட்ட காலேஜுக்கு போகிறத பற்றி பேசினாலும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. வீட்டுக்கு வந்த உடனே அப்பத்தா இங்கே சாவித்திரியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. போதுமா சாவித்திரி, அத்தனை பேர் முன்னாடி ராஜாங்கத்தை தலைகுனிய வச்சிட்டல்ல, நீ என்னவோ வேண்டுதலுக்காக இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. தமிழ் செல்வி மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு தான் செஞ்சதுனால பார்த்தல்ல வந்தவங்க எல்லாரும் எம்பிட்டு பேசிட்டு போனாங்கன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா? இத்தனை வருஷமாக அந்த கோயிலில் வேண்டுதலெல்லாம் நல்லபடியாக செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த முறை நடக்கலைன்னா அதுக்கு காரணம் நீயும் உன் பொண்ணு தாமரையும் சொன்ன பொய்யால் தான். ஏதோ வேண்டுதல் செய்கிறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நீ என்னைக்காவது செஞ்சுருக்கியா? தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய போய் என்றைக்கும் இல்லாமல் இங்கே ராஜாங்கம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரும் வந்த ஊரில் உள்ளவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டோம். உன்னால் இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட வேண்டியதாக இருக்கோ. ஆனால் தமிழ் செல்வியோட மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்ச எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வி மொய் விருந்தை நடத்தி நல்லபடியாக இன்றைக்கி காலேஜ்லேயும் போய் சேர்ந்துருவா. இனியாவது உங்கள் வேலையை பாருங்கள், நல்லது செய்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா சாவித்திரி என்ன வேணும்னா இப்படி செஞ்சுருப்பாங்க? உங்கள் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் உங்களுக்காக வேண்டுதலை செய்யணும் தானே கோயிலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. என்னவோ இப்படி நடந்துருச்சு, அதுக்காக சாவித்திரி தாமரை மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசினா இதில் என்ன நியாயம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாமா அப்படின்னு ராஜாங்க முன்னாடி ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்க ஈஸ்வரி அப்படி என்ன தான் பேச போகிறான்னு தெரியலையே அப்படின்னு காத்துட்ருக்கும்போது, மாமா அது வேற ஒன்றும் இல்லை, சேதுவோட வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா? நம்ம கோயிலுக்கு போனோம், நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. இப்போ நாம் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணுமா வேண்டாமான்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து சீக்கிரமாகவே சேதுவுக்கு இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்தா சேது குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பான். எத்தனை நாள் தான் சேது இப்படி தமிழ் செல்வியை பற்றி யோசனையிலேயே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்லேயும் அவன் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? என்னதான் சேது தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தமிழ் செல்வி சேதுவை கொஞ்சம் கூட மதிக்காம பொய் சொல்லி ஏமாத்தினவ தானே, குடும்பத்தை தலகுனிய வச்சவ தானே. அதனால தான் சேது, என்னையா சொல்கிற? உன் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லையா?
இன்னுமா நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ஒரு முடிவெடுக்காமல் இருக்க? தமிழ்செல்விக்கு பேசாமல் நீ தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ போறியா, இல்லை பிரிஞ்சு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறியான்னு நீ தான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்க, இங்கே உடனே தாமரை, ஈஸ்வரி சரியாதாம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சேது மாமா மட்டும் இங்கே டிவோர்ஸ் வாங்கிடலாம், நான் தமிழ்செல்வியை பிரிய தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டா இதை விட சந்தோஷம் வேற எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுமையாக இரு பார்ப்போம், சேது மட்டும் அப்படி சொல்லட்டும், எல்லாருக்கும் நான் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்ருக்காங்க சாவித்ரி. உடனே சேது எல்லாரும் முன்னாடியும், நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், இனி அந்த தமிழ்செல்வி என் வாழ்க்கையில் வர முடியாது. அவள் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா, அதை என்னால் மறக்க முடியல. அதனால் என் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் என் முடிவு. அப்பா, வக்கீலை போய் பாருங்கப்பா. இனி நம்ம குடும்பத்துக்கும் அந்த தமிழ்செல்வி குடும்பத்துக்கும் ஒத்து வரவே வராது. என்னவோ அவள் மாசமாக இருக்கிறதா சொல்கிறா, அதையும் என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல, உடனே சாவித்ரி, ஆமாம் சேது, என்னாலையும் நம்ப முடியல. ஏற்கனவே மாசமாக இருக்க மாதிரி 6-7 மாதம் நம்ம எல்லாரையும் நடித்து ஏமாத்துறவ தானே. இப்போ மட்டும் என்ன உண்மையவா சொல்ல போகிறா? உண்மையாகவே அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்லுவா. அந்த குடும்பம் தமிழ்செல்வியை எப்படியாவது வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாதானே அந்த செல்லப்பாண்டிக்கு கிடைக்க வேண்டிய பணம், வசதி வாய்ப்புன்னு எல்லாம் கிடைக்கும். அதனால தான் இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாற்றி அந்த தமிழ்செல்வியை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம பெரிய குடும்பத்துக்கு அவங்கெல்லாம் சம்மந்தியாக வர முடியுமானே. அதனால் சேது சொல்கிறதையும் கொஞ்சம் யோசித்து சீக்கிரமாகவே வக்கீலை போய் பார்க்க வேண்டிதானே அப்படின்னு சாவித்ரி சொல்ல, உடனே மோகனா ரொம்ப கோவமாக சாவித்ரி கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் சரிதானா? நீ செய்யாத தப்பையா இங்கே தமிழ்செல்வி செஞ்சிட்டா? இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி எல்லாரும் ஏமாத்துனீங்க. கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உன் அண்ணன் கோவமாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ தமிழ்செல்வியை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா தமிழ்செல்வி இந்த குடும்பத்துக்காக நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்கா. தான் வாழ்க்கைக்காக அவள் சொன்னது பொய் தான். ஆனாலும் இப்போ அவள் மாசமாக தானே இருக்கா, இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது சேது எப்படி தமிழ்செல்வியை பிரிய முடியும்? இல்லை எதுக்காக வக்கீலை போய் பார்க்கணும்? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்ச நாளையில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வக்கீலை பார்க்கவும் வேண்டாம், தேவையில்லாமல் அங்கே டிவோர்ஸை பற்றியும் பேச வேண்டாம். சேது, நீ பொறுமையாக இரு, யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். நீ எடுக்கிற முடிவால் அங்கே தமிழ்செல்விக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டோட வாரிசுக்கும் பிரச்சனை வரும்ன்றத என்றைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மோகனா. உடனே சேது, யார் என்ன சொன்னாலும் என்னால் தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதையும் ஏற்றுக்க முடியாது, அவள் இந்த வீட்டு வாரிசை தான் சுமந்துட்டுருக்கான்றதையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பத்தா ரொம்ப கோவமாக, சேது பார்த்து பேசு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல. நீ அப்போ தமிழ்செல்வியை சந்தேகப்படுறியான்னு கேட்க, ஆமாம், சந்தேகப்படுறதுனால தான் அவள் வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அவள் கூட என்னைக்காவது நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேனா? அப்புறம் அவள் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் அதை நான் அப்படியே ஏற்றுக்கணுமா? அவள் எப்பயும் பொய் சொல்லி என்னை ஏமாற்ற தான் செய்வாள். இந்த முறை நான் ஏமாற தயாராக இல்லை. எனக்கு யாரும் வேண்டாம், நான் நிம்மதியாக தனியாகவே இருந்துக்கிறேன். அப்பா, நீங்கள் வக்கீலை பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. நானும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சு வாழ்கிறது தான் நல்லது. அவள் வேலையை பார்க்கட்டும். ஏதோ படிக்க போகிறேன்னு சொல்லி மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சால, அந்த பணத்தை வச்சு அவள் படித்து முன்னேறட்டும்ப்பா, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் என் வாழ்க்கையில் இனி தமிழ்செல்வி வரக்கூடாது. நான் தனியாகவே இருந்துக்கிறேன்ப்பா, இதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாரு சேது. இதை பார்த்த உடனே சன்னாசியும், என்னென்ன இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம், சேது மனசு மாறுவான்னு நினச்சோம். ஆனால் தன்னுடைய முடிவில் சேது உறுதியாக இருக்கிறதுனால வக்கீலை போய் பார்க்கலாமா, இதை பற்றி பேசலாமான்னு கேட்க, உடனே ராஜாங்கம், இதுக்கு மேலே இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, தமிழ்செல்வி கூட வாழவே வேண்டான்னு சேது முடிவெடுத்ததுக்கப்புறமா வக்கீலை பார்த்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம். இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் என்ன பேசி முடிவெடுக்கிறாங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி. முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். அதான் அந்த தமிழ்செல்வி இந்த குடும்பமும் வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே மொய் விருந்தெல்லாம் செஞ்சு படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாள். அப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து மட்டும் என்ன செய்ய போகிறா? இங்கே தமிழ்செல்வியை சேதுவே நம்பலை, நாம் நம்பி என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் அவள் பொய் சொல்வான்னு சேது நினைக்கிற மாதிரியே நானும் தான் இங்கே தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டுட்ருக்கேன். யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை. சேது சொன்ன மாதிரியே வக்கீலை போய் பார்க்க வேண்டிதான் அப்படின்னு இங்கே ராஜாங்கமும் தன்னுடைய முடிவை சொல்ல, சாவித்திரி ஈஸ்வரின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. தாமரை நினைக்கிறாங்க,
சேது மாமாவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் சேது மாமாவுக்கு மனைவியா என்ன தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் நல்ல ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க அப்பத்தாவும் மோகனாவும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மலர் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி சேது மாமா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. தமிழ் செல்வியோட நல்ல மனசை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா அதுக்குள்ளே வக்கீலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு வேற எல்லாரும் பேசிக்கிறாங்களே, இங்கே இதெல்லாம் என்ன நடக்க போதோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்பத்தா நீங்கள் போய் பேசலாம்லன்னு கேட்க, யார்கிட்ட என்னன்னு போய் பேச, சேது சொல்கிற முடிவு தான் சரின்னு ராஜாங்கம் சன்னாசின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கும் போது என்னால் மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும். என் பேத்தி படித்து நல்ல பெரிய ஆள் ஆகணும், சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது போல. சாவித்திரியால் இப்போ தான் அவமானப்பட்டு வந்து நின்னோம், அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை வேற ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு கண் கலங்கி பதில் பேச முடியாமல் இங்கே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக அப்போ வர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணி அப்போத்தான் அழ ஆரம்பிக்கிறாங்க. வசந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபீஸ் எல்லாம் கட்டி நல்லபடியாக அங்கே படிப்புக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜெல்லாம் பார்த்த தமிழ் செல்வி வசந்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னால் படிக்க முடியுமான்ற ஒரு எண்ணமே இருந்ததுமா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் படிக்க முடியாது, நான் நினச்ச மாதிரி டாக்டர் ஆக முடியாதுன்னு நினச்சேன். இப்போ காலேஜெல்லாம் பார்த்து அதுலேயும் நான் படிக்க போகிறேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேம்மா. நம்ம ஊரில் உள்ளவங்க கொடுத்த பணத்தை வச்சு தானம்மா நான் ஃபீஸே கட்டியிருக்கேன். அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். அவங்க என் மேலே நம்பிக்கை வச்ச மாதிரியே நான் நல்லா படித்து பெரிய ஆளாகணுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜுக்கெலாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்கும்போது அங்கே சாவித்திரியும் தாமரையும் வசந்தியும் தமிழ் செல்வியும் பேசி சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்துட்டு, பாத்தியா தமிழ் செல்வி படிக்க போகிற சந்தோஷத்தில் இருக்கா, இவளை படிக்க விடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இவ படிப்புக்கு தேவையான பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா. காலேஜில் வேணும்னா சேர்ந்துட்டு போகட்டும், ஆனால் கண்டிப்பாக தமிழ் செல்வி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறதே இல்லை. சேதுவே ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா இனி தமிழ் செல்வி எப்படி சந்தோஷமாக இருக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு வேணும்னே சாவித்ரி தமிழ் செல்வி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன தமிழ், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, காலேஜிலலாம் சேர்ந்துட்ட போல, படித்து முன்னேறணும்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கைக்கு படிப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறல்ல, சரியாக தான் முடிவெடுத்திருக்க. எப்படியும் சேது உன்னை கண்டுக்க போகிறதில்ல, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறதில்ல. ஏன்னா உன் மேலே அவனுக்கு அம்புட்டு சந்தேகம். உண்மையாகவே பெரிய வீட்டு ராஜாங்க வீட்டு வாரிசை தான் நீ சுமக்கிறியான்னு உன் மேலே சந்தேகப்படுறானே. அது மட்டும் இல்லை, உன்னை விட்டு பிரியறதுக்கு வக்கீலை பார்த்து செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கான். நீயும் உன்னோட வாரிசுக்காக நீ படிக்கிறத தவிர வேற வழி இல்லை. எப்படியாவது வேலை பார்த்து சம்பாதிச்சாதானே உன் பிள்ளையவும் நீ பார்த்துக்க முடியும். இதுதான் சரியான முடிவு. என்னைக்கும் எங்கள் ராஜாங்கண்ண வீட்டு பக்கமே வந்துடாத. மருமகன்ற உனக்கு உரிமையே அந்த வீட்டில் கிடையாது, புரியுதா? சீக்கிரமாகவே வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் வரும், பார்த்து படித்து கையெழுத்து போட்டுரு. அப்போ தான் நீயும் சேதுவும் சீக்கிரமாக பிரிய முடியும். என் பொண்ணு உன் இடத்துக்கு வர முடியும். என் பொண்ணு தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பாரு. ஏற்கனவே நடக்கிற இந்த கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சல்ல, என் பொண்ணையும் என்னையும் உண்மையெல்லாம் நிரூபித்து அவமானப்படுத்தினல்ல, அதே மாதிரி நீயும் உன் குடும்பமும் தலை குனிஞ்சு நிற்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னையும் உன் வாரிசையும் கண்டிப்பாக கண்டுக்க போகிறதே இல்லை சேது. நீ எப்படி அதை நிரூபிக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். சரி சரி, நீ வேற பெரிய ஆளாக போகிற, உன்கிட்டலாம் பேசி என்னால் இது பண்ண முடியாது. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி கிட்ட பேசி நல்லா சிரிச்சுட்டு அங்கேருந்து சாவித்திரி தாமரையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. உடனே வசந்தி, என்ன தமிழ், இப்போ தான் நீ படிக்க போகிற, காலேஜில் சேர்ந்துட்டன்ற சந்தோஷத்தோடு வந்தோம், அதுக்குள்ளே சாவித்திரி இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க. இவங்க யார் இப்படி நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? நீ கண்டிப்பாக நல்லா படித்து முன்னேறினா சேது தம்பி உன்னை தேடி வருவார், உண்மை என்னன்னு புரிஞ்சுப்பார், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, அம்மா யார் என்ன பேசுனா எனக்கு என்ன, நான் எதுக்குமா மனசு வேதனைப்படணும்? படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன். அந்த சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை என்னைக்கோ எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன சந்தேகப்பட்ட அந்த சேது உண்மையாகவே எனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா.
நான் மாசமாக தான் இருக்கேன்றது சொன்னால் என் வீட்டுக்காரர் சந்தோஷப்படுவாருன்னு நினச்சி தான் அவரை தேடி போனேன். ஆனால் அப்பையும் அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னை நம்பாமல் இந்த என் வாரிசை பற்றியே அவர் இப்படிலாம் பேசினதுக்கப்புறமா நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம். இன்னும் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்னால் உண்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் எனக்கு படிப்பு முக்கியம். இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே தமிழ்செல்வியும் நாளையிலேருந்து நல்லபடியாக காலேஜுக்கு போகணும்னு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து நல்லா படிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வசந்தி சந்தோஷப்படுறாங்க. உடனே வசந்தி கிட்ட என்ன நடந்தது, காலேஜுக்கெலாம் போயிட்டு வந்தியா அப்படின்னு இங்கே செல்லப்பாண்டியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் என் பொண்ணை நானே படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தமிழ்செல்வி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால என்னால் உதவி செய்ய முடியலனாலும் தமிழ்செல்வி காலேஜில் சேர்ந்துட்டா. இனி கண்டிப்பாக தமிழ்செல்வி படித்து முன்னேறிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பணம் எதுவும் தேவைப்படும். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணும் வசந்தி. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருந்துடாத. படிப்பு படிப்புன்னு தமிழ்செல்வி தன்னை கவனிக்கவே மாட்டா. இந்த வீட்டு வாரிசை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக பொறுப்பாக நான் என்றைக்கும் இல்லாமல் தமிழ்செல்விக்காக அங்கே ஒரு இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்த பணம் தான் இது. அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை தான் கொடுத்தாருன்னு சொல்லு. தமிழ்செல்வி எழுத்துப்பா. மற்றபடி எனக்கு தமிழ்செல்வி மேலெலாம் என்னை திட்டினதுக்கு கோவமே இல்லை. என் பொண்ணும் அவள் வயிற்றில் வளர்கிற வாரிசும் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் அப்படின்னு தமிழ்செல்வி மேலே உள்ள அக்கறையில் இங்கே செல்லப்பாண்டி வேலைக்கெலாம் போக ஆரம்பித்து தமிழ்செல்வி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு வசந்தி கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க வசந்தி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சன்னாசியும் சேதுவும் வக்கீலை போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வக்கீல்கிட்ட பேசி வக்கீலை இங்கே ராஜாங்க முன்னாடி அங்கே பேச வைக்கிறாங்க. இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க, என் பையனுக்கும் அந்த தமிழ்செல்விக்கும் ஒத்துப்போகலை. 2 பேரும் பிரியணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால இங்கே மாசமாக இருக்கிறதையே நாங்கள் நம்பவும் முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் என் பையன் சேது நிம்மதியாக இருக்க தமிழ்செல்வியை விட்டு பிரியணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க. எம்பிட்டு பணம் செலவானாலும் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு வக்கீல்கிட்ட ராஜாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. என்னதான் தமிழ்செல்வியை விட்டு பிரிய போகிறேன்னு சேது சொன்னாலும் தமிழ்செல்வியை மறக்க முடியாமல் கண் கலங்கி போய் எந்த பதிலும் பேசாமல் நிற்க வக்கீலும் இங்கே சேதுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன தம்பி, அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் தமிழ்செல்வியை சந்தேகப்படுறீங்களா? அவங்க உங்கள் வாரிசை சுமக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஆனால் தமிழ்செல்வி கூட வாழ வேண்டான்ற முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். அம்பிட்டுதேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே தமிழ்செல்வி காலேஜுக்கு போயிட்டு வராங்க. அந்த சமயம் வசந்தி கிட்ட ஒரு நோட்டீஸ் இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக இங்கே தமிழ்செல்வி கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ்செல்வியும் அதை படித்து பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே வசந்தி சொல்கிறாங்க, என்னம்மா தமிழ்செல்வி, உனக்குன்னு வந்திருக்கு, ஏதாவது பிரச்சனையா பிள்ளை அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த சேதுவை பிரியணும்னு முடிவெடுத்த மாதிரி அந்த சேதுவும் என்னை எப்படியாவது பிரியணும்னு நினச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் மனசு வேதனைப்பட ஒன்றும் இல்லை, கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல, அங்கே அப்படி என்னதான் காரணம் சொல்லி உன்னை பிரியணும்னு சேது தம்பி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது என் மேலே அவருக்கு சந்தேகமா, நான் மாசமாக இருக்கிறது மேலே கூட சந்தேகமாக தான் இருக்கான். அவங்க வாரிசை தான் நான் சுமக்கிறேன் நான் சந்தேகப்படுற அந்த சேதுவை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, என்னது உன்னை இம்புட்டு சந்தேகப்படுறாங்களா? என்னது இது? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நினச்சா அதுவும் சேது தம்பி இப்படியெல்லாம் உன்னை சந்தேகப்படுவார்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு சொல்லும்போது உடனே இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, அவன் யாருமா என்ன சந்தேகப்பட? எனக்கு தெரியும் என் வாரிசை நான் எப்படி வளர்க்கணும்னு. அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்னாலும் நான் தயாராக இருக்கேன். அவன் சந்தேகப்பட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிருமா? அவன் என்னம்மா எனக்கு இந்த மாதிரி என்னை பிரியணும்னு நோட்டீஸ்லாம் அனுப்புறது? நான் அவனுக்கு சரியான பதில் கொடுப்பேம்மா. நான் மட்டும் நல்லபடியாக படித்தேன்னு வைங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அந்த சேது மன்னிப்பு கேட்குறானா இல்லையான்னு பாருங்கள். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி விரும்பி நான் கல்யாணம் பண்ணல, அதுதான் என் தப்பு. அது மட்டும் இல்லை, நீங்களே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தாலும் படிப்பு தான் முக்கியம்னு அப்போ நான் உறுதியாக இருந்திருக்கணும். இப்போ இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்திருக்காதுல்ல. பாருங்கள் என்னெல்லாம் அவன் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கான்னு அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க தமிழ்செல்வி. சேது இப்படி செஞ்சிட்டாருன்னு வசந்தி அழுதுகிட்டே செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்ல, செல்லப்பாண்டியால் தாங்கிக்க முடியல. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா தமிழ்செல்வி, நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அந்த சேது உன்னை நம்பாமல் சந்தேகப்பட்டு ஏதோ வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரா, உண்மையானு கேட்க, எல்லாம் உங்களால் தானே, நீங்கள் செஞ்சு வச்ச அந்த கல்யாணத்தால் தானே, அதனால தான் என்னை பிரியணும்னு முடிவெடுத்திருக்காரு.
அவர் வழியை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல கிளம்பி வா. அவங்க என்ன உன்னை சந்தேகப்படுறது? நீ எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிக்க வேண்டாம், அவங்கள அப்படியே சும்மா விட்டுறதா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? நான் படிக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்ல, நீ படித்து முன்னேறணும், அதுதான் உனக்கு முக்கியம்னு தெரியும். ஆனால் இவங்க செஞ்சது பெரிய தப்புன்னு புரிய வைக்கணும்ல. நீ உண்மையாகவே மாசமாக தான் இருக்கியான்னு சந்தேகப்படுறாங்கல்ல. அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்க, நாம் போய் பேச வேண்டியதை பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, அப்பா அங்கே போனாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி என்னை விட்டு பிரியணும், டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ வாமா தமிழ், நான் பார்த்துக்கிறேன். என்னதான் சம்மந்தி சேது இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் அது தப்புன்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீ வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை அங்கே ரொம்பவே கோவமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு செல்லப்பாண்டி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே தமிழ் செல்வி வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சேது முகத்தில் இனி முழிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கோவத்தில் செல்லப்பாண்டி இங்கே கூட்டிகிட்டு போக, இங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு இங்கே ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் கிளம்பி வெளியில் வரும்போது அங்கே செல்லப்பாண்டி நிற்கிறாரு. என்னங்கய்யா இது அப்படின்னு கேட்க, செல்லப்பாண்டி இதை பற்றி பேச வேண்டாம், உன் குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையும் பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு ராஜாங்கம். நாங்கள் உங்ககிட்ட பேசவோ சந்தோஷமாக நாங்கள் தப்பே செய்யலைன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளாக அனுப்புவோம் நான் வரலை. ஆனால் எப்படி நீங்கள் உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்காம என் பொண்ணை பிரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு கேள்வி கேட்க, உடனே சேது ரொம்ப கோவமாக செல்லப்பாண்டியை அவமானப்படுத்தி பேசி கோவமாக வெளுத்து வாங்க நினைக்க, உடனே தமிழ் செல்வி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே என் அப்பாவை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான். என்ன சேது, நல்லா தான் பேசுகிற, நீ சந்தேகப்படுற மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலை. என் அப்பாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேச முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்னைக்காவது பொண்டாட்டின்னு என்னை நல்லா பார்த்துக்கிட்டியா? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து என் மேலே தப்பு இருக்குன்னு இந்த கார் செட்டில் தங்க வச்சு என்னை கண்டுக்காமல் அவமானப்படுத்தினேன். ஆனாலும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்யணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன் நான் உனக்கு உண்மை என்னன்னு உனக்காக நான் நிரூபிக்கணும். அப்போல்லாம் உனக்கு நான் நல்லவளாக தெரிஞ்சேன். இப்போ நான் மாசமாக இருக்கிறதுனால சந்தேகப்படுறியா? அசிங்கமாக இல்லை? உன்னை என் புருஷன்னு சொல்ல நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும். நீ என்ன என் குடும்பத்தை என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பேசினேன் அவ்வளவுதான். உன் கூட சேர்ந்து வாழ வரலை. நீ என்ன தான் என்னை விட்டு பிரியணும்னு நினச்சாலும் இப்போ சொல்கிறேன், இதில் என்னால் கையெழுத்து போட முடியாது. என்ன வேணாலும் செஞ்சுக்க. நீ தானே பிரியணும்னு நினைக்கிற? என்னோட பிள்ளைக்கு நீ தான் அப்பான்ற உண்மையை நான் நிரூபிப்பேன். நானும் உன்னை பிரியணும் தான் நினச்சேன். என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் இந்த பேச்சு பேசின உன்னை ஏன் நான் சும்மா விடணும்? நான் உனக்கு டிவோர்ஸ் தரவே முடியாது. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பேன். ஆனாலும் நீ எப்படி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். என்னையே அவமானப்படுத்தி என் வாரிசையே அப்பா இல்லைன்னு நீ சொன்னதுக்கப்புறமா நீ சந்தோஷமாக இன்னொரு வாழ்க்கையை வாழவே கூடாது. அப்படி நான் செய்கிறேனா இல்லையான்னு பாரு. படித்து முன்னேற தான் போகிறேன். இந்த வாரிசுக்கு நீ தான் அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்ப. அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீ எத்தனை நோட்டீஸ் வேணாலும் அனுப்பியிருக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னா மாட்டேன். ஏன்னா இந்த வாரிசுக்கு அப்பா நீ மட்டும்தான். நீ தான் அது என்ன எப்படி உண்மையாக நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் நீ இந்த வக்கீலெல்லாம் பார்த்துருக்கல்ல, அவங்க உண்மை என்னன்னு விசாரிப்பாங்கல்ல. அப்படியே நீ தான் அப்பான்றதையும் அவங்களே எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கிட்டும். அதுக்கப்புறமா நீ உண்மையை தெரிஞ்சுப்பல்ல. அது வரைக்கும் நான் உனக்கு கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னை விட்டு பிரிஞ்சு வாழணுமா? உன் வீட்லேயே இருந்துக்க. உன்னாலேயோ இல்லை உன் குடும்பத்தாலேயோ எனக்கோ என் அப்பாவுக்கோ எந்த விதமான அவமானமும் வரக்கூடாது. நான் படித்து முன்னேற போகிறேன். இந்த மாதிரி தேவையில்லாத நோட்டீஸ் அனுப்புறதை விட்டுட்டு போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு. உங்கள் அப்பா சம்பாதிப்பார். அந்த பணத்தில் நீ சந்தோஷமாக நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவ. எங்கேயும் வேலைக்கு போகாமல் பிரச்சனை செஞ்சுட்டு நிற்ப. நீ பெரிய ஆள். ஆனால் நான் அப்படி கிடையாது. என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நான் படித்தா மட்டும்தான் முன்னேற முடியுன்ற நிலமையில் இருக்கேன். என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக உன் அத்தை சாவித்திரி அந்த பேச்சு பேசுகிறாங்க. நீ இப்படி வக்கீல் மூலமாக இங்கே நோட்டீஸ் அனுப்பிட்டுருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ ஒழுங்காக இருந்தன்னா நானும் அமைதியாக இருப்பேன். இல்லை பிரச்சனை செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன். என்னை பிரிஞ்சு எப்படி நீ வாழ்கிற, எப்படி நீ உங்கள் அப்பா வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாருன்னு நான் பார்க்குறேன். இந்த வீட்டோட மருமகளாக நான் உங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கல. இதுக்கு மேலேயே உங்ககிட்ட பேசி எனக்கு புரிய வைக்க முடியாது.
உங்கள் பையனுக்கு சொல்லுங்க, நல்லா புரிய வைங்க. இல்லை நான் அவமானப்பட்டு நிற்க மாட்டேன், உங்கள் குடும்பமே அவமானப்பட்டு தான் நிற்பீங்க, புரியுதா அப்படின்னு ராஜாங்கத்தையும் இங்கே சேதுவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்ப உடனே செல்லப்பாண்டியும் டாக்டர் கொடுத்த அங்கே தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறாங்கன்னு கொடுத்த ரிப்போர்ட்டை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், நீங்கள் தான் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சந்தேகப்படுறீங்க, இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு செல்லப்பாண்டியும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த தமிழ்செல்வியும் செல்லப்பாண்டி வீடு தேடி வந்து இப்படி அவமானப்படுத்திட்டு போகிறாங்கன்னு சேதுவுக்கு தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோவம் வருது. தமிழ்செல்வியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு ராஜாங்கம்.